இந்த லூத்ரா குடும்பத்துக்கு அப்படிதான் தோணும், அப்படிதான் தோணிட்டு இருக்கணும். பிரீத்தானால அம்மாவே ஆக முடியாதுன்னு நினைக்கணும். என் கையில ஒரு ஆயுதம் கிடைச்சது. அண்ட் அந்த நர்ஸ் அவளை எப்பவும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். அண்ட் அந்த லுனாவலால கூட நான் பிரீத்தாவை என்னோட அந்த டாக்டர் ஃப்ரெண்ட தான் கன்சல்ட் பண்ண வச்சேன். அவ என் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் அவகிட்ட என்ன சொன்னா அதான் அவ சொன்னா. அவ பிரீத்தா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இன்ஃபேக்ட் என்ன ஹோப் கொடுத்தா தெரியுமா? உன்னால அம்மாவாக முடியும்னு சொன்னா. அப்பதானே அவ வேற எந்த கைனா கிட்டயும் போக மாட்டா. ஆனா நான் என்னெல்லாம் நினைச்சனோ அப்படி எதுவுமே நடக்கல. கரீனா அத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. அட, நான் என்னமோ இந்த விஷயத்த கேட்டு பிரீத்தானால அம்மாவாக முடியாதுன்னு தெரிஞ்சதும் கரீனா அத்தை பிரீத்தாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி எதுவுமே செய்யல. நல்லா திட்டினாங்க, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் ராக்கி ஆன்ட்டி அண்ட் கரண் ஆஸ் யூஷுவல் பிரீத்தாவை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கரீனா அத்தையும் உருகிட்டாங்க. அவ சைட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளோட இந்த குறைய சரி பண்றதுக்காக பிகுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா பிரீத்தாவால அம்மாவாக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால அதையெல்லாம் நடக்க விடாம தடுக்க நான் இங்க லூத்ரா ஹவுஸ்க்கு வந்து உட்கார்ந்தேன். அப்பதான் பிரீத்தா கன்சீவே ஆக முடியாத அளவுக்கு நான் தினமும் ஒரு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இப்ப நீ எனக்கு காட்டின வீடியோ இருக்கு. இதுல நான் அந்த கேப்சியூல தான் கலந்துகிட்டு இருக்கேன். இது சாப்பிட்டா பிரீத்தா என்னைக்கோ கன்சீவ் ஆக முடியாது. இதுதானே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச? தெரிஞ்சிருச்சா? ஹாப்பி? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சோனாக்ஷி கூட தான் லிவிங் ரூம்ல இருந்தா. ஒருவேளை அவ ரிப்போர்ட்ஸை பார்த்திருப்பாளோ? அவகிட்ட போய் கேட்கலாம், அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். என் லைஃபோட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கரண். ஆனா என் மனசுக்கான சொல்யூஷன் அந்த கரண் தான். அவனை என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கரனை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஆனா அவன் காதலிக்கிறது அந்த பிரீத்தாவ. அட, அவளுக்கு லேசா தலை சுத்தினதுக்கே அவளை டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அங்க அவளுக்கு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ண சொல்லிட்டான். நல்ல வேலை கரெக்ட் டைம்ல நானும் அங்க இருந்ததுனால அந்த ஹெல்த் பேக்கேஜ்ல பிரெக்னன்சி டெஸ்ட் இன்வர்டா இருக்குன்னு தெரிஞ்சது. அப்படின்னா பிரீதா பிரெக்னன்ட்டா? இல்ல, ஐ திங்க் நீ என் பேச்ச கவனமா கேட்கலன்னு நினைக்கிறேன். பிரீதா பிரெக்னன்ட்டே இல்ல. நான் தினமும் அவளுக்கு பால்ல ஒரு மருந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அத சாப்பிட்டா அவளால கன்சீவ் ஆக முடியாது. அப்படின்னா அவ பிரெக்னன்ட் ஆக முடியாது. ஆனா இந்த ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவளால பிரெக்னன்ட் ஆக முடியும்னு இருக்கு. காட் இட்? அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்கு? பிரீதா பிரீதா அட பிரீதா, எழுந்துரு. நீ எப்படி கீழே விழுந்த? பாத்து. இல்ல, இதுல தெரியாம விளக்குல இருந்து எண்ணெய் கொட்டி இருக்கு போல, அதான் வழுக்கி விட்டுருச்சு. அது சரி, நீங்க ஏதோ ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இந்த பிரீதா உன்னுடைய ரிப்போர்ட்ஸ். நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். கீழே கிடந்துதான் ஷெலன் தான் பார்த்து கொண்டு வந்தா. ஐ திங்க் ரிஷப் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என் ரிப்போர்ட்ஸ் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். பட் பிரீதா, ஐம் ரியலி சாரி. அது என்னன்னா, நான் உன்னை நினைச்சு ரொம்ப டென்ஸ்டா இருந்ததால ரிப்போர்ட்டை ஏற்கனவே பிரிச்சு பார்த்துட்டேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி. நீ ரொம்ப நல்லா இருக்க. அப்சல்யூட்லி ஃபிட் அண்ட் ஃபைன். ஆமா, விட்டமின் B12 அப்புறம் விட்டமின் D கம்மியா இருக்கு. விட்டமின் D உனக்கு தினமும் மார்னிங் வெயில கிடைச்சிரும். சோ நீ தினமும் காலையில வெயில போய் நிக்கணும். அண்ட் விட்டமின் B12க்கு நீ தினமும் ஜூஸ் குடிச்சாகணும். நான் ஒரு வேலை பண்றேன். நான் இப்பவே உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். இந்த சோனாக்ஷி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ராக்கி, நாங்க கிளம்புறோம். நீங்க நியூ இயர் பார்ட்டிக்கு எங்களை கூப்பிட்டதால நாங்க உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். Thank you so much. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. ஏதாவது கிடைச்சதா? இல்லையே. சரி வா, அம்மாட்ட போலாம்.
வரேன். தேங்க் யூ so much. தேங்க் யூ. அம்மா நீங்க ஏதாவது கொரியர் பாத்தீங்களா? இல்லப்பா, தெரிஞ்சிருந்தா நானே வாங்கியிருப்பேனே. எந்த கொரியர் வரப்போகுது? விடுங்க. ஏதாவது சொல்லுங்கப்பா. ஐ திங்க் கொரியர் பிரீதாவுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ கையில நான் பார்த்தேன். நான் இதை வந்துடுறேன். ஓ காட், thank you மா. ரிஷப், நான் உனக்கு சொல்லட்டுமா? இந்த மாதிரி பார்ட்டிஸ் நிறைய வைக்கணும். ஒரு நிமிஷம் வந்து வரேன். நான் ஒரு சொல்றது செகண்ட் கேளு. நான் வந்துடுறேன். வந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ என் மேல ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்ட. ஐ மீன், உன் பார்வல ஏன் மேல தானே இருக்கு இல்ல? என் கண்ணு உன் மேல முன்னாடியும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலை இருக்கே, நான் இதை ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கேனே. இது நீ என்கிட்ட பல முறை சொல்லிட்ட. இன்னும் எத்தனை முறை சொல்லுவ? ஆனா நான் எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டிங்கும் உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்லல. ஓ ரியலி? அண்ட் உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னாலையும் பிரீதாவுக்கு பெரிய பிரச்சனையும் உண்டாக்க முடியும். நீ பாட்டுக்கு திருடித்தனமா வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்திருப்பல்ல. அதோட நானே தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னனே. நான் பண்ற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் கலக்கிற இந்த மருந்து இருக்கே, இது பிரீதாவை பிரெக்னென்ட் ஆக விடாம தடுத்து நிறுத்தும். பாவம் பிரீதா, அவளுக்கே தெரியாம அம்மாவாக முடியாதுங்கிற விஷயத்த அவ கையால குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளே முடியாதுன்னு ஏதாவது சொன்னா கூட கரண் இருக்கானே, கரண் கையால குடிக்க வைப்ப. உனக்கு உன் மேல எவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல? உன்னுடைய மொத்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட. நீ என்ன நினைச்ச, இது எல்லாம் போய் நான் லூத்ராஸ் கிட்ட சொல்ல மாட்டேனா? நீ என்ன பத்தின உண்மைய லூத்ராஸ் கிட்ட என்னைக்கும் சொல்ல மாட்ட. ஏன்னா ஒன்னு சொல்லுவாங்க, பாம்பின் கால் பாம்பறியும். அதனால ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேரும் பாம்புங்க தான். அண்ட் இன்னொரு பழமொழியும் இருக்கு, கண்ணாடி வீட்டுல இருக்கவங்க எப்பவுமே மத்தவங்கள கல்லால அடிக்க கூடாது. ஒருவேளை நீ ஏன் வீட்டு மேல கல் எடுத்து அடிச்சா, நான் அதை விட பெரிய கல்ல உன் வீட்டு மேல அடிப்பேன். எனிவே, நான் எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல? சரி, உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் சொல்லிடுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு உன்னோட வீடியோகிராஃபி டேலண்ட காட்டினல? நான் எப்போ என்ன பண்ண எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணிட்ட. சோ நான் இப்போ உனக்கு ஏன் வீடியோகிராஃபி டேலண்ட காட்டுறேன். அது உன்னை விட ரொம்ப ராக்கிங்கா அண்ட் ஷாக்கிங்கா இருக்கும். இங்க பாரு. ஞாபகம் வந்ததா? இது எப்ப வீடியோ? தீபாவளி அன்னைக்கு ராத்திரி எடுத்தது. எவ்ளோ அன்பா பாரு பாரு, எவ்ளோ அன்பா நீ பிருத்திவிக்கு உன் கையால ஸ்வீட்டை ஊட்டிக்கிட்டு இருக்க. நீ ஆனா ரொம்ப அழகா இருக்கையா. சோ ஒருவேளை நான் வில்லனா இருக்கிற வீடியோவை நீ எல்லாருக்கும் காட்டினு வச்சுக்கோ, நான் உன்னோட இந்த வீடியோவை எல்லார்கிட்டயும் காட்டிடுவேன். இதுல நீதான் வில்லன். நீ சொன்னது கரெக்ட் தான். கண்ணாடி வீட்டுல இருக்கிறவங்க இன்னொரு வீட்டுல கல் எறிய கூடாது. சோ நானும் உன் வீட்டு மேல கல் எறிய மாட்டேன். ஓகே, சூப்பர். பிரீதா, ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? காட்டு. பர்ஃபெக்ட், எல்லாமே நார்மல் தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா அது வேற ஒன்று. என்னது? ஆக்சுவலி என்னன்னா, நாம டாக்டர் கிட்ட போனோம்ல, அண்ட் டாக்டர் என்கிட்ட பேக்கேஜில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னு தெரியல, என் மனசுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதோட நல்ல நியூஸாக தான் இருக்கும்னு நினச்சேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட டெஸ்ட் ரிசல்ட் நார்மலாக இருக்கும்னு, ரிப்போர்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்காலத்தில் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நார்மலாக இருக்கேன், என்னால் அம்மாவாக முடியும்.
ஆனா அதுல அப்படி எதுவுமே எழுதல. கரண், என்னோட அந்த நம்பிக்கையும் கலைஞ்சு போச்சு. அதோட என்னால இதை நம்பவே முடியல. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? ஆ இப்படித்தான் நம்ம 2 பேரும் இப்போவே அம்மா அப்பா தான். நாம நினைச்சது நடந்துருச்சு. பிஹு தான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டால. இனிமே ஃபேமிலின்னா நம்ம 3 பேரும் தான். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நத்திங். ஐ டோன்ட் நோ, நீ எதை நினைச்சு இப்படி வருத்தப்படுற? அது பேஹுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ தரலான்னு நினைச்சேன். ஓ, அப்போ மேடம் சொல்றத பார்த்தா மிஸ்டர் கரண் மிஸ்ஸஸ் கரனுக்கு டைம் கொடுக்கறதில்லன்னு சொல்ல வரையோ? அதுக்கு தானே நான் இருக்கேன். நீ எப்பவுமே இப்படிதான். நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டு இருக்க. நான் என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. இது எல்லாமே ரொம்ப சின்ன விஷயம். பிரீதா, இந்தா மஞ்சள் போட்ட பால். அம்மா, நான் முதல்ல ஜூஸ் கொண்டு வரலாம் தான் நினைச்சேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. B12 பால்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா டாக்டர் இவ தான், ஆனா உனக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு. இல்ல பட் இது ஆப்வியஸ் கரண். நீ முதல்ல அதை குடி. கமான் கமான், சீக்கிரம் குடி. கமான், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இவன் இந்த பாலை குடிக்க வச்சு சோனாக்ஷிக்கு அவனுக்கு தெரியாமலே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவ பயங்கர புத்திசாலியா இருக்காளே. தட்ஸ் லைக் a good girl. வெரி குட் கேர்ள். தேங்க்யூ சோனாக்ஷி. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இவளுக்கு காலும் சரியாயிடுச்சு, உடம்பும் சரியாயிடுச்சு. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், பார்த்து அவ காதுல விழுந்துற போது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பொம்பளைங்களுக்கு பல ரூபம் இருக்கு. பாசத்துல அம்மா, அன்புல சகோதரி, காதல்னா மனைவி. ஆனா பிடிவாதம்னு வந்துட்டா அவ காதலி. அண்ணா ஒரு காதலி. என்னோட காதலை அடைய நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அது மட்டும் இல்ல, அதுக்காக ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கணும்னாலும் நான் கெடுப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கரண் மேல காதலோட ஒருத்தி வந்தா, மஹிரா. ஆனா அவ உன் அளவுக்கு தந்திரக்காரி இல்ல. அதனாலதான் அவளால கரண் அடைய முடியல. அவளும் இந்த எண்ட் ஆயிட்டா. நான் தான் எல்லார விட ஷார்ப்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை விட 2 அடி முன்னாடி இருக்க. பெரிதும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் எவ்வளோ அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட நீ தான் அழகு. பாட்டிட சொல்லி மனமே. நீ இருக்க பாரு. என்ன நீ இருக்கா பாரு. உண்மையதான் சொல்றேன். உன்னோட இந்த ஸ்மைல் இருக்குல்ல, அது என்னோட ஃபேவரட். நீ எப்பெல்லாம் சிரிக்கிறியோ அப்பெல்லாம் எனக்கே தெரியாம நானும் சிரிப்பேன். இட்ஸ் மை ஃபேவரட் திங். சோ கியூட். உண்மையதான் சொல்றேன். சரி, அப்ப நான் போகட்டுமா? ஏய் அதான் கீழே எல்லாரும் கெஸ்ட்டுங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்படின்னா இங்க பாரு, இன்னைக்கு காலையில கூட நீ நான் பிஹு கூட தூங்கிட்டு இருந்தப்போ நீயும் அமைதியா எங்க கூடயே படுத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் எழுந்திருக்க நினைச்சப்போ நீ என்ன எழுந்திருக்க கூட நீ விடல. காலையில நடந்ததை பத்தி பேசாத, ஓகே? நீ என்ன ரூம்ல தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட. ஒரு நிமிஷம், நீ என்ன குழந்தையா? பிஹு தான் ஒரு சின்ன குழந்தை. அவ ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்தா, அதனால்தான் பாவம்னு நானும் அவ கூட சேர்ந்து தூங்கினேன். நீ ஒன்னும் குழந்தை இல்ல. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. ஆனா நீ என் பக்கத்துல இல்லன்னா எனக்கு ஷாக் ஆயிடுது. ஆக்சுவலா நான் எப்பவுமே உன் கூட இருக்கிறது இல்ல தானே.
அதே தான் நானும் சொல்றேன். நீ இருக்க மாட்டேங்கிற. நீ என் கூட இல்லாம இருக்கும்போது எனக்கு அந்த நாளே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஓ காட், எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் உன்கிட்ட எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ கிராக்கர்ஸை பார்த்துட்டு இருக்க. ஓகே, ப்ராமிஸ் மீ ஒன் திங். நாளைக்கு வருஷத்தோட முதல் நாள், புது வருஷம். ஸோ ப்ராமிஸ் பண்ண, இனிமே நம்ம பிரெக்னன்சியை பற்றி பேசவே கூடாது. நெவர். எனக்கு ரொம்ப முக்கியம்னா அது நீ தான். அண்ட் ஐ ஹோப் உனக்கு நான் தான். நாம் என்னைக்கும் ஒன்றா இருக்கணும். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். we will be happy together. நான் எப்போவுமே உன்னை மட்டும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். யா. மேலும் எழுமாடும் கண்ணாலே மார்வேடம் போடுது என் நாட்டினாலே அழகை முழுவதுமாய் தேயும் முன்னால். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் கரண். நல்ல வேளை வந்துட்ட. வா வந்து இல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எனக்கு அட, இதுவே breakfast போதும். சாப்பிட்டு போ. லேட் ஆயிடுச்சுமா. அது சரி, உன்னோட சூட்டை எங்க எடுத்துட்டு போறாங்க? ஆக்சுவலா பிராக்டிஸ்க்கு அப்புறம் மீட்டிங் இருக்கு. என் தலையில பெரிய பொறுப்பு தூக்கி வச்சுட்டாங்க. அதான் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் காரனா மாறிட்டேன். இந்த வேலையை முன்னாடி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா ஆ ஆ, உனக்கு 3 மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வேற இருக்குல்ல. நீ ரொம்ப பிஸியா இருக்கிறத என்கிட்ட காட்டிக்காதானே. என்னமோ எல்லா வேலையும் நீ மட்டும் செய்யற மாதிரி சொல்ற. நான் என்ன கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுறேனா? கிரிக்கெட் விளையாடுறது நல்ல விஷயம் தானே. நீ கிரிக்கெட் விளையாடும் போது உன் அண்ணன் நெஞ்ச நிமித்திட்டு நிப்பான். மேல நின்று விசிலு கை தட்டுன்னு பயங்கரமா கத்துறது உன் அண்ணனா தான் இருப்பான். புரிஞ்சுதா? அதுதான் உன் வேலை. நீ கிரிக்கெட் விளையாடணும். அது என்னோட பேஷன் பா. அது என்னன்னு எனக்கு சொல்லி தராத. ஓ காட், நீங்க 2 பேரும் என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட 2 பேரும் உட்கார்ந்து பொறுமையா பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு லேட் சாப்பிடுங்க. ஆயிடுச்சு. சரி இரு. ஷெல்லு, நீ ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆ. வெரி குட். நீ ரிஷப்க்கு சர்வ் பண்ணு. நான் போய் மகேஷை கூட்டிட்டு வரேன். சரி. இருங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்ன? கிரீஷ், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த சாண்ட்விச் மாமாவுக்கு மட்டும்தான். இதுல மஷ்ரூம் இருக்கு. ரிஷப்க்கு இது அலர்ஜி. நீ அதை கொடு. சாரி மேடம். ஐம் ரியலி சாரி. அது ரிஷப், உங்களுக்கு மஷ்ரூம்னா அலர்ஜி இல்ல. அதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். நான் உங்களுக்காக இது ஸ்பெஷலா பண்ணேன். தேங்க்யூ. இந்த ஷர்லினுக்கு என்னாச்சு? என்னது என்னாச்சு? வித்தியாசமா பிஹேவ் பண்றா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர். ஒய்ஃப் ஹஸ்பண்ட கவனிக்கிறா. இதானா அது? ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. நீ போய் உன் வேலையை பாரு. ரொம்ப வயித்தெரிச்சல் தான். என்னது, எனக்கு வயிற்றுச்சலா? எனக்கு பயமா இருக்குமா. பாய். நீ கொஞ்சம் கேவலமா தான் சமைச்சிருக்க. இருந்தாலும் ஆசையா கொடுத்ததுனால சாப்பிட்றேன். என்னாச்சு? உப்பு இல்லையா? டேஸ்ட் இல்ல. ஐம் சோ சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணி தரேன். நோ ப்ராப்ளம், நான் சாப்பிட்டுக்கிறேன். சோ ஸோ ரிஷப் சார், கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஷர்லனை பத்தி உங்ககிட்ட சில விஷயத்த சொன்னல. கீதா, ஷெர்லின் கிட்ட நான் அதை பத்தி பேசின அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவளே என்கிட்ட சொல்லிட்டா. அவளுக்கும் பிருத்திவிக்கும் எதுவும் இல்லையா. நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டா. இவர் ஷர்லன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த நம்பிக்கைய நான் உடைக்கவே கூடாது. நானும் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன். ஐ ஆம் சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட இப்போ ஷர்லனோட கண்ணில் உங்க மேல நிறையவே காதல் தெரியுது, கேர் தெரியுது, கன்சர்ன் தெரியுது. அதோட உண்மையை சொல்லணும்னா உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியா?
ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா அதாவது எனக்கு அப்படிதான் தோணுது. ஐ மீன் இட்ஸ் a குட் சேஞ்ச்.